Hi all, welcome to Lynn's Women's World. இன்னைக்கு நெக்ஸ்ட் ஆரி ஆன்லைன் கிளாஸ் 16ல லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு ஹார்ட் ஷேப் ட்ராப் பண்ணியிருக்கேன். ட்ராப் பண்ணிட்டு சென்டரில் ஒரு லைன், ஸோ ஹாஃபாக டிவைட் பண்ணியிருக்கோம். ஏன் ஹாஃபாக டிவைட் பண்ணியிருக்கோன்னா, ஸோ அதோட டிசைன் வந்து நம்மளுக்கு கிளியராக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிளியராக இருக்காது, ஒரே ஷேப் கிடைக்காது, அதுக்காக. ஸோ சில்க் த்ரெட்டில் டபுள் ஸ்டன்ஸில் தான் எடுத்திருக்கேன். ஸோ குட்டி குட்டியாக செயின் போட்டு ஃபஸ்ட்டு அவுட்லைனை நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கர்வ் வரும்போது அந்த எட்ஜஸ்ஸு அதில் எல்லாமே குட்டி குட்டியாக செயின் போடுங்க. எப்போதுமே அவுட்லைன் எப்படி போடுறோமோ அதை வச்சு தான் நம்ம உள்ளே டிசைன் பண்ணுறதும் நீட்டாக இருக்கும், ஃபினிஷிங்காக இருக்கும். நம்ம என்ன வரைஞ்சிருக்கோமோ அதை தான் நம்ம ஸ்டிச்சிங்கில் கொண்டு வர போகிறோம். ஸோ இப்போ அவுட்லைனை ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ நான் எப்போதுமே எண்டு நாட் போட்டு தான் ஃபினிஷ் பண்ணுவேன். இந்த வாட்டி எண்டு நாட் போடலை. எண்டு நாட் போடாமலே எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அதை அப்படி கீழே ஒரு செயின் போட்டு அப்படி மேலே கொண்டு வந்துடுறோம். ஸோ கீழேருந்து நான் மேலே கொண்டு போகிறேன். ஸோ கொஞ்சம் லாங் செயின், அவுட்லைனில் போடுறதை விட லாங் செயினாக போட்டிருக்கேன். பட் அது வந்து 1/2 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடாது, 1/2 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடாது. அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா கிளாத்தை விட்டு நீங்கள் எடுக்கும்போது பிரிஞ்சு வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு போட்ட செயினோட மிடில் ரெண்டாவது மேலேருந்து டவுன்வேர்டில் கொண்டு வரும்போது குத்தி இருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 4 செயின் போட்டிருக்கோம்னா அதோட ஃப்ரண்ட்டில் போட்டிருக்கேன். இப்போ காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுட்டு மேலேருந்து ஒரு செயின், ரெண்டாவது செயின், தேர்ட் செயின் போட்டிருக்கோம். ஸோ ஃபோர்த் செயின், 4 செயின் போட்டிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. ஸோ இத்தனை வாட்டி நம்ம குத்தி குத்தி எடுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கீழேருந்து இப்போ முடிச்சிருக்கோம். கீழேருந்து தான் மறுபடியும் மேலே போவோம். ஸோ போகும்போது அந்த லாஸ்ட் செயினோட மிடில், ஸோ சைடில் அப்படி தான் குத்தி குத்தி கொண்டு போனோம். ஸோ இப்படி தான் நம்ம இன்னும் அடுத்து நெக்ஸ்ட்டு மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணச்சில் மேலே எப்படி போட்டோமோ அதே மாதிரி கீழே கொண்டு வந்துக்கலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கேன். ஸோ புரியலைன்னா என்கிட்ட கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ இப்போ மேலேருந்து வரச்சில் அதே தான் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி ஃபஸ்ட்டு செயின், செகண்ட் செயின், தேர்ட் செயின், ஃபோர்த் செயின் போட்டுடணும். ஸோ அடுத்து கீழேருந்து போகும்போது லாஸ்ட் செயினோட மிடில். ஸோ அப்படி தான் நான் செயினை கண்டினியூ பண்ணியிருக்கேன். செயின் ஸ்டிச்சு தான், பட் அது வந்து நம்ம வந்து ஒரு செயின் பெரிய செயினாகவும் சின்ன செயினாகவும் தெரியணுங்கிறதுக்காக லாங் அண்ட் ஷார்ட்ஸ்னு சொல்லியிருக்கோம் அந்த நேமு. ஸோ ஃபஸ்ட்டு போட்டு அதே தான் கண்டினியூ பண்ணியிருக்கேன். ஸோ அதில் போட்டிருக்க செயினோட மிடில் குத்தி கீழே கொண்டு வரோம். ஸோ எல்லா செயினுமே ஒரே லென்த்தில் தான் இருக்கும். ஸோ மிடில் குத்தி குத்தி எடுத்ததுனால ஒரு செயின் லாங்காகவும் ஒரு செயின் ஷார்ட்டாகவும் தெரியும் நம்மளுக்கு. ஸோ அதனால் இந்த செயினோட நேம் வந்து லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச். ஸோ அவுட்லைனுக்கு உள்ளே குத்தி வெளியிலேருந்து எடுக்கிறோம். ஸோ இந்த அவுட்லைன் கிட்ட குத்தும்போது கொஞ்சம் ஒட்டியே குத்துங்க, ஏன்னா ரொம்ப கிளாத் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரியுது. ஸோ கிட்டே குத்துங்க, ரொம்ப கீழத்துலேயும் குத்த வேண்டாம், ரொம்ப மேலத்துலேயும் குத்த வேண்டாம். ஸோ கரெக்டாக அந்த அவுட்லைனுக்கு உள்ளே குத்திட்டு வெளியில் இன்னரில் குத்தி அவுட்டரில் எடுக்கணும். எடுத்து மறுபடியும் ரிவர்ஸில் அப்படி கொண்டு வந்துக்கலாம். ஸோ கிளாத் ரெண்டாக தெரியும் போது நம்ம அவுட்லைன் போட்டு மறைச்சிக்கலாம். ஸோ அது ஒன்றும் டிஃப்ரெண்ட்லாம் தெரியாது, அந்தளவுக்கு ரொம்ப நீங்கள் டைட்டாக பிடிச்சி இழுக்க வேண்டாம். ஸோ நார்மலாக த்ரெட்டை நீங்கள் ஃப்ளோவாக வரணும். நம்ம மிஷினில் தைக்கும்போது எப்படி அந்த நூல் ஃப்ளோவாக வருமோ, ஸோ அதே மாதிரி நார்மலாகவே நம்ம கையிலேருந்து நூல் போய்கிட்டே இருக்கணும். ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுத்திங்கன்னா சிக்கும், அடுத்து நல்லா தெத்தலாகி கட் ஆகிரும் த்ரெட்டு. அந்த நீடில் இந்த ஷார்ப் எட்ஜில் பட்டு கட் ஆகிரும். ஸோ இப்போ லாஸ்ட்டு எட்ஜஸில் வரும்போதும் அதே தான். ஸோ முடித்து இங்கே எண்டு நாட் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு போட்ட செயினோட சென்டரில் பார்த்து குத்திட்டு எடுக்கணும். குத்தி லாஸ்ட்டு ஃபினிஷிங்கில் வரும்போது எண்டு நாட் போட்டு இந்த சைடை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சேம் அந்த சைடும் அதே மாதிரி தான். ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் இல்லையா சென்டரில், அதோட மிடில் பாயிண்டில் குத்தி குத்தி எடுத்து கீழே அதே அந்த பாட்டையும் நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு போட்ட செயினை லேசாக தள்ளி விட்டுட்டு குத்துங்க, ஏன்னா கீழே இருக்க கிளாத்தோட கலர் நம்மளுக்கு மேலே தெரியக்கூடாது. அப்படின்னா தான் அந்த ஃபில்லிங் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் குட்டி குட்டி செயினாக குத்துங்க, நல்லா நீட்டாக போடுங்க. ரிவர்ஸில் இருக்க சில நூல் தெத்தால் வராமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு ரிவர்ஸில் எடுக்கும்போது அந்த நூல் வந்து அந்த நீடில் ஷார்ப் எட்ஜஸில் மாட்டிக்கிட்டு ரிவர்ஸில் வராது. ஸோ அதுக்காக தான் பொறுமையாக பண்ணுங்கள். இதான் ப்ராக்டிஸ் தான், பண்ணி தான் பார்க்குறீங்க. ஒரு டைம் வீடியோவில்
நான் பேசுகிறதோடு கேளுங்க. அடுத்து வாய்ஸை மியூட்டில் போட்டுட்டு பொறுமையாக வாய்ஸை மியூட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிச்சஸ் மட்டும் எப்படி வருது அப்படின்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தெரியும். ஸோ கிளாஸஸ் வீடியோ இன்னும் கொஞ்சம் கிளியராக போட ட்ரை பண்ணுறேன். பட் கொஞ்சம் அந்தளவுக்கு கிளியராக இல்லைன்ட்டு ஒரு சிலர் சொல்லியிருக்கீங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நான் இம்ப்ரூவ் பண்ண பார்க்குறேன். இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே எதுவும் டவுட்டு இன்னும் ஷேப்ஸ் நிறைய வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். நான் அதே மாதிரி ட்ரை பண்ணி போடுதேன். உங்களுக்காக தான் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கும் கிளாஸை பற்றின ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு டிசைன் போடுறத பார்க்கலாம். ஸோ இது வந்து ஷேப்போடு நம்ம நிற்க போகிறதில்ல. ஸோ இன்னும் நிறைய ஸ்டிச்சஸ் போட போகிறோம். ஸோ 16 ஸ்டிச்சஸ் தான் போட்டிருக்கோம். நீங்கள் எண்டு நாட்டு போடுறதெல்லாம் கிளியராக போட்டு வச்சுக்கோங்க. வேணால் நீங்கள் போட்டு 2 நாள் ஆகும்னா எண்டு நாட்டு வந்து கலண்டு வந்துடும். ஸோ எண்டு நாட் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. செயினை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த 2ம் தான் மெயின். அதுக்கு பிறகு தான் நம்ம நிறைய ஸ்டிச்சஸ் வந்து ப்ராக்டிஸில் அது எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் போட்டு போட்டு பழக பழக வந்துடும். பட்டு ஸ்டார்டிங்கில் செயினும் எண்டு நாட்டும் தான். ஆனால் நீங்கள் போட போகிற செயின் நல்லா நீட்டாக ரொம்ப நாள் இருக்கணும்னா எண்டு நாட்டு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் எண்டு நாட் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எண்டு நாட் தெரியலை எப்படி போடணுன்னீங்க என்னோடய ப்ரீவியஸ் கிளாஸ் வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்னே கிளாஸ்லேயும் இப்படி தான் எண்டு நாட் போடாமல் நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதுலேயும் அப்படி தான். ஸோ இந்த ஹாஃபில் டிசைனில் மட்டும்தான் நான் ஃபஸ்ட்டு எண்டு நாட் போட்டிருக்கேன். ஸோ நம்ம லாஸ்ட்டு ஃபினிஷிங்கில் ஒரு எண்டு நாட் போடுவேன். ஸோ மேக்ஸிமம் நம்ம எந்த டிசைன் பண்ணாலுமே எண்டு நாட் வந்து அதிகமாக போடாமல் பார்த்துக்கோங்க. த்ரெட்டு கட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. எண்டு நாட் ரொம்ப போட்டு போட்டு பழகாதீங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் எல்லா எண்டு நாட்டுமே கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறது வந்து டவுட்டு தான். ஸோ நம்ம ஒரு ஸ்டிச்சஸில் 10 எண்டு நாட் போடுறோம் அப்படின்னா அது வந்து அதோட நீட்னஸே நல்லா இருக்காது. ஸோ ஸ்டார்ட் பண்ணி 1 or 2 எண்டு நாட் அவ்வளோதான். அதுக்கு மேலே எண்டு நாட் போட்டு பழகாதீங்க. த்ரெட்டையும் கட் பண்ணி நாட் போட்டு போட்டு எடுக்காதீங்க. ஸோ ஃப்ளோவாக விடுங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக அதுவே வரும் நம்ம கையிலேருந்து. ஸோ அதுக்கு ஹார்டாக நம்ம நூலை பிடிச்சி இழுக்கவோ குத்தி நீடியில் கிராஸாக இழுத்து 90 டிகிரியில் திருப்பிங்கன்னா அதுவாக அழகாக ரொட்டேஷன் ஆகும். நிறுத்தி சண்டை போடாதீங்க கிளாத்து கூட. ஸோ இப்போ முடிச்சிட்டோம் லாஸ்ட்டு ஃபினிஷிங்கில். இப்போது நான் எண்டு நாட் போடலை. ஸோ அப்படியே அவுட்லைனுக்கு வேணால் நம்ம லாஸ்ட்டு அவுட்லைனில் போட்டு தான் கொண்டு வரோம் இல்லையா, அதுக்காக அப்படியே நான் வெளியில் வந்து அவுட்லைனையுமே போட்டுறதேன். போட்டு லாஸ்ட்டு நம்ம எதில் அவுட்லைன் ஸ்டார்ட் பண்ணோமோ அதில் கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணி இப்போ ஒரு எண்டு நாட் போட்டு முடிச்சுக்கலாம். ஸோ இதோட கிளாஸ் 16 முடிஞ்சுது. நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த கிளாஸில் என்ன ஸ்டிச்சஸோ அதை போட்டு விடுறேன். ஸோ அதோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு இப்போ பாருங்கள். தேங்க்யூ ஆல்.